எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு நம்ம எந்த மூவியை பத்தி பார்க்க போறோம்னா மெர்சல் அபூர்வ சகோதரர்கள் ஏதோ ஒண்ணு இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. படத்தை பத்தி நான் எதுக்கு பேசணும்னு நினைச்சேன்னா, இந்த படம் வந்துட்டு ஒரு ஆல் டைம் ஒரு மாதிரி ஃபன்னியான எலிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொண்டது படம். அண்ட் அதே மாதிரி எமோஷன்ஸ் வந்துட்டு கமல் சார் எப்படி கேரி பண்ணியிருப்பாருன்றது காமிச்சிருப்பாங்க ஒரு படத்துல. இப்போ நான் நேற்று வந்துட்டு தசாவதாரம் வீடியோ போட்டிருந்தா பார்க்கலன்னா போய் பாருங்க, நல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த தசாவதாரத்துல வந்துட்டு ஒரு 10 கெட்டப் போட்டிருக்கிற மாதிரி இதுல ஒரு 3 கெட்டப் கிட்ட வரும். அரௌண்ட் ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தந்தை கேரக்டர் வந்துட்டு பிளாஷ்பேக்ல வர மாதிரி காட்டுவாங்க. இந்த பக்கம் அண்ணன் கேரக்டரும் தம்பி கேரக்டரும் அப்படியே ஒரு மாதிரி 2 பேரும் பேரலா 2 பேரும் போற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதை வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு புதுசா பண்ணிருப்பாங்க. 2 பேரும் ஒரே ஹைட்ல இருந்து ஒரே வெயிட்ல இருந்து ஒரே மாதிரி இருந்து பண்றதெல்லாம் வேற. பட் இவங்க 2 பேரும் ஒருத்தங்க குட்டியா மண்டி போட்டு நடக்கிற மாதிரி பண்ணி, இன்னொருத்தங்க ஹைட்டா இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி, அந்த டைம்ல அரௌண்ட் இந்த படம் வந்துட்டு 1989ல ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டைம்ல இப்படி எல்லாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி வேற மாதிரி ரெக்கார்ட் கொண்ட படம் தான் இந்த அபூர்வ சகோதரர்கள். அண்ட் எனக்கு வந்துட்டு இந்த படத்தை சின்ன வயசுல படத்தை பார்த்த ஞாபகம் அவ்வளவா கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு நான் ரீவாச் பண்ணப்பதான் இந்த படத்துல நிறைய நோட்டீஸ் பண்ணேன். இந்த படம் என்னடா மெர்சலை வந்துட்டு காப்பி பண்ணி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு அணிலா தான் சுத்தி இருந்தேன் இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும். பட் அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த படம் எவ்வளோ ஜஸ்டிஸா இருக்குது. இந்த படத்தெல்லாம் இப்போ ரீமேக் பண்ணி என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கீங்களேன்ற மாதிரி நினைக்கும் போது கொஞ்சம் வேதனையாக இருந்தாலும் வேதனையாக தான் இருக்குது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அண்டு அதே மாதிரி தான் இந்த படம் வந்துட்டு அந்த டைமில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே ஸ்க்ரீன் பிளே விதமாகட்டும், மியூசிக் விதமாகட்டும் வேற மாதிரி எடுத்திருப்பாங்க. இதில் வர அந்த தம்பி கேரக்டர் ஆகட்டும், அந்த அப்பு அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்பு கேரக்டர் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது லைட்டாக ஃபன்னாக இருந்தாலும் அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கிற உணர்வை வந்துட்டு கமல்ஹாசன் சார் அவ்வளோ தெளிவாக வந்துட்டு எடுத்து காமிச்சிருப்பாரு. எஸ்பெஷலாக சொல்லணும்னா ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்துட்டு இவருக்கு தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே அவர் போயிருப்பாரு. பட் அந்த இடத்துல வந்துட்டு நடந்த சம்பவத்தினால அவருக்கு ஒரு மாதிரி தன்னோட தாயை வந்துட்டு நம்மளை இப்படி தப்பா பேசிட்டாங்களே, நம்மள இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவர் உடஞ்சி அழுவும் போதெல்லாம் அந்த பாட்டு கூடயும் அந்த பாட்டு கூட வர்றது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த லெவல்ல எமோஷன்ஸ் வந்துட்டு கேரி பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி தான் அண்ணன் கேரக்டர் என்னதான் இந்த தம்பி கேரக்டர் இப்படி இருந்தாலும் அண்ணன் கேரக்டர் வந்துட்டு இன்னொரு ரகத்துல இருப்பாரு. ஒருத்தங்க வந்துட்டு டச் ஆகாத மாதிரி. இப்போ இவரோட ஒரு கேரக்டர் இருக்குன்னா இவரது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கேரக்டர் மாதிரி தான் எடுத்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ்ல இவங்க 2 பேரும் ஒன்னாவது சீன்ஸ் ஆகட்டும், 2 பேரும் சேர்ந்து மற்றவங்களை கொலை பண்ற சீன்ஸ் மாதிரி எல்லாம் வர்றதெல்லாம் இன்னும் வேற மாதிரி இருக்கும். அண்ட் ஐ எம் ஷுர் இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும். கமல்ஹாசன் ஃபேன்ஸ் ஆகட்டும், நார்மல் வேற எதனா நியூட்ரல் ஃபேன்ஸ் ஆகட்டும், இல்லை அனில்ஸ் ஆகட்டும், ஆமைஸ் ஆகட்டும், எல்லாரையும் ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் என்ன பண்றது, இது சோசியல் மீடியான்னு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் காமன். அவ்வளவுதான். இந்த படத்தை வந்துட்டு பார்த்து இதுல இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. பட் ரிவ்யூனா இந்த ரீவைண்ட் அப்படின்ட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை நீங்க பார்த்து அது எப்படி இருக்கு அப்படின்றத தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். பட் இப்போ நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அது ஒரு மாதிரி கொச்சம் ஆயிடும். என்னடா இந்த சீன் வந்துட்டு இப்படி இருக்கும்னு நினைச்சா இப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளவுதான் கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன்கி. பாய்.